அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது 12th ஸ்டாண்டர்ட் வால்யூம் 2ல இருக்கக்கூடிய யூனிட் 8 அயானிக் ஈக்லிபிரியம் யூனிட்ல இருந்து இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் ஆஸ்வால்ட் டைலூஷன் லா அண்ட் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் pH அண்ட் pOH. இந்த ரெண்டு டாபிக்ஸ் தான் இதில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஆஸ்வால்ட் டைலூஷன் லானா என்ன? ஆஸ்வால்ட் டைலூஷன் லா relates the dissociation constant of weak acid with its degree of dissociation and concentration of weak acid. அப்ப dissociation constant degree of dissociation ஓடவும் concentration ஓடவும் relate பண்ணக்கூடியது தான் என்ன சொல்லுவோம் அப்படி கேட்டா ஆஸ்வால்ட் டைலூஷன் லான்னு சொல்லுவோம். 2 மார்க்ஸ் கொஸ்டின்ல 3 மார்க்ஸ் கொஸ்டின்ல கேட்பாங்க ஸ்டேட் ஆஸ்வால்ட் டைலூஷன் லா அப்படின்னு கேட்டாங்கன்னா இதை எழுதினா கூட போதும். Oswald dilution law relates the dissociation constant of weak acid with the degree of dissociation and concentration of weak acid. இந்த இடத்துல degree of dissociation சொல்லியிருந்தா alpha. The degree of dissociation அப்படிங்கிறது என்ன? A fraction of mole can be dissociated from total number of moles. இப்போ total number of molesல எவ்வளோ number of moles dissociate ஆகுது அப்படிங்கிறது தான் degree of dissociation. அப்போ degree of dissociation alpha is equal to number of moles dissociated divided by total number of moles. அப்போ total number of molesல எவ்வளோ number of moles dissociate ஆகுது. For example, consider a weak acid, that is acidic acid. The dissociation of acidic acid can be represented as இது எப்படி dissociate ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா CH3COOH, that is acidic acid, get dissociated as a H plus and CH3COO minus ion. There is the attainment of equilibrium between the dissociated ions and undissociated molecule because it is a weak acid. Weak acid, it is partially dissociated. There is the attainment of equilibrium between the ions and undissociated molecules. So, இந்த dissociate ஆன அசிட்டிக் ஆசிட்டுக்கு நம்ம dissociation constant எழுதுறோம். Equilibrium constant or dissociation constant அப்படிங்கிறது the ratio of product of molar concentration of product to the product of molar concentration of reactants. அந்த dissociation constant அப்படிங்கிறது product உடைய molar concentration divided by reactant உடைய molar concentration. Molar concentration நம்ம என்ன பண்ணுவோம்? ஸ்கொயர் பிராக்கெட்ல சொல்லுவோம். For dissociation constant of weak acid Ka. Kங்கிறது dissociation constant, Aங்கிறது weak acid represent பண்றது. Ka that is equal to product, இது ரெண்டு products இருக்கு, ions இருக்கு. அப்ப H plus ion உடைய molar concentration ஸ்கொயர் பிராக்கெட்ல சொல்றோம். CH3COO minus உடைய molar concentration or equilibrium concentration divided by acidic acid உடைய molar concentration. அப்போ ஈக்லிபிரியத்தில் இதனுடைய கான்சன்ட்ரேஷன் H plus உடைய கான்சன்ட்ரேஷன் CH3COO minus உடைய கான்சன்ட்ரேஷன் அண்ட் CH3COH உடைய கான்சன்ட்ரேஷன் நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சு இந்த Ka வேல்யூவில் சப்ஸ்டியூட் பண்ணி Ko வேல்யூ கண்டுபிடிக்கணும். இப்போ CH3COH ions dissociate with the H plus and CH3COO minus சொல்லியிருந்தோம். அப்போ இனிஷியலாக நான் என்ன பண்ணுறேன் அப்படி கேட்டினா அசிட்டிக் ஆசிட் ஒரு மோல் எடுத்துக்கிறேன். அப்போ இனிஷியல் நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அசிட்டிக் ஆசிட் எவ்வளவு இருக்கு? ஒரு மோல் இருக்கு. இனிஷியலாக இது ரெண்டுமே ப்ரெசென்ட் ஆயிருக்கு. அது பிகாஸ் ஆஃப் தீஸ் டூ ஆர் ப்ராடக்ட். எது மட்டும் தான் ரியாக்ட் ஆகும்? ரியாக்டன் ஒன்லி ரியாக்ட். இப்போ இனிஷியல் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ரியாக்டன் 1, ப்ராடக்ட் எதுக்குமே இருக்காது. நெக்ஸ்ட் இப்போ இந்த ஒரு மோல் எடுத்துக்கிட்டோம்னா இதுல இருந்து எவ்வளவு மோல் டிசோசியேட் ஆகுது? தட் மீன் டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் எவ்வளவு பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்பா மோல் டிசோசியேட் ஆகுது. அப்போ டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் இது எவ்வளவு? ஆல்பா மோல். அப்போ இது எவ்வளோ இருக்கும் கேட்டா டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் இது ஆகாது, இது மட்டும்தான் ரியாக்ட் ஆகாது. நம்பர் ஆஃப் மோல்ஸ் ரியாக்டட் அப்படின்னு கூட சொல்லலாம். நம்பர் ஆஃப் மோல்ஸ் ரியாக்டட் எவ்வளவு? ஆல்பா மோல். அப்போ இது ரியாக்ட் ஆகாது, இதுக்கு ரியாக்ட் ஆகாது, அப்படியே இருக்கும். இப்போ இதுல இருந்து ஒரு மோல் எடுத்துக்கிட்டேன், அந்த ஒரு மோல்ல ஆல்பா மோல் டிசோசியேட் ஆகி அதுக்கப்புறம் இது ஆல்பா மோல் ஃபார்ம் பண்ணுது, இது ஆல்பா மோல் ஃபார்ம் பண்ணுது. ஆல்பா மோல் ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் ரெண்டு கடையில ஒரு ஈக்லிபிரியம் அட்டைன் ஆச்சு. அப்போ ஈக்லிபிரியத்துல இதனுடைய கான்சன்ட்ரேஷன் என்ன, இதனுடைய கான்சன்ட்ரேஷன் என்ன, இதனுடைய கான்சன்ட்ரேஷன் என்னன்னு கண்டுபிடிக்க போறோம். நம்பர் ஆஃப் மோல்ஸ் அட் ஈக்லிபிரியம் என்ன? இப்போ நான் இங்கே எவ்வளோ எடுத்துக்கிட்டேன்? 1 மோல் எடுத்துக்கிட்டேன். அதில் எவ்வளோ மோல் டிசோசியேட் ஆயிருக்கு? ஆல்ஃபா மோல் டிசோசியேட் ஆயிருக்கு. அப்போ 1ல் ஆல்ஃபா போச்சுன்னா ரிமைனிங் தான் நம்பர் ஆஃப் மோல்ஸ் இருக்கணும் அட் ஈக்லிபிரியத்தில். இப்போ 1 மைனஸ் ஆல்ஃபா. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதில் இனிஷியலாக வந்து 10 மோல் எடுத்துக்கிட்டேன்.
அதில் 5 மோல் டிசோசியேட் ஆயிடுச்சுன்னா எவ்வளவு 10 minus 5 that is equal to 5 moles. அதான் 1 minus alpha mole. இப்போ ஈக்குலிபிரியம் அட்டைன் ஆன பிறகு இதில் எவ்வளோ மோல் இருக்குன்னு சொல்லிக்கலாம். ஆல்ஃபா மோல் ஃபார்ம் பண்ணியிருக்கு, இது ஆல்ஃபா மோல் ஃபார்ம் பண்ணியிருக்கு. அப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் அசிட்டிக் ஆசிட் 1 minus alpha, number of moles of H plus at equilibrium alpha, number of moles of acidic acid alpha. பட் நம்ம K-வுக்கு என்ன வேணும் அப்படி கேட்டால் ஈக்குலிபிரியம் கான்சன்ட்ரேஷன் வேணும். ஈக்குலிபிரியம் கான்சன்ட்ரேஷன் என்ன பண்ணுறோம், இந்த நம்பர் ஆஃப் மோல்ஸை சியால் மல்டிப்ளை பண்ணால் we get equilibrium concentration. அப்போ 1 minus alpha into C, alpha into C, alpha into C. இப்போ இந்த இடத்துல ஈக்குலிபிரியம் கான்சன்ட்ரேஷன் அசிட்டிக் ஆசிட் இது, equilibrium concentration of H plus alpha into C, equilibrium concentration of acidic acid alpha into C, இதெல்லாம் என்ன பண்ண போறோம் அப்படி கேட்டா இந்த dissociation constantல substitute பண்ண போறோம். H plus அயனுடைய molar concentration எவ்வளவு, equilibrium concentration alpha into C. CH3CO minus உடைய molar concentration எவ்வளவு, alpha into C. இங்க ரெண்டையும் இங்க substitute பண்றோம், alpha into C, alpha into C divided by acidic acid molar concentration. Acidic acid molar concentration, that means equilibrium concentration 1 minus alpha into C. அதே இங்க substitute பண்ணிட்டோம். இப்போ substitute பண்ண பிறகு K is equal to alpha into C divided by 1 minus alpha into C. இப்போ இதில் என்ன பண்ணுறோம், இந்த C-ஐயும் இந்த C-ஐயும் என்ன பண்ணுறோம் அப்படி கேட்டால் கேன்சல் பண்ணுறோம். கேன்சல் பண்ணிட்டா ரிமைனிங் என்ன இருக்கு, alpha into alpha squared C divided by 1 minus alpha. K is equal to alpha squared C divided by 1 minus alpha. இப்போ இந்த இடத்துல ஆல்ஃபான்னு எடுத்துக்கிறோம். ஆல்ஃபா அப்படிங்கிறது டிகிரி ஆஃப் டிசோசியேஷன். டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் அப்படிங்கிறது என்ன, a fraction of mole can be dissociated from total number of moles. Total number of moles எவ்வளோ எடுத்துக்கிட்டோம், 1 mole. அந்த 1 mole a fraction of mole dissociate ஆகுது. அப்போ இங்க டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் 1 கம்பேர் பண்ணும்போது it is a very very small. So that values is negligible. So the denominator 1 minus alpha, it becomes 1. So the equation becomes Ka is equal to alpha squared C. So we know that weak acid dissociates only to a very small extent. Compared to 1, alpha is so small and hence denominator 1 minus alpha is similar to 1. So the above expression now becomes K is equal to alpha squared C. அப்போ 1 minus alpha என்ன ஆயிடுச்சு, 1 ஆயிடுச்சுன்னா K is equal to alpha squared C. இதுதான் Oswald dilution law அப்படின்னு சொல்லுவோம். இது வரைக்கும் நீங்க எழுதினாவே போதுமானது. இப்போ Oswald dilution law relate the dissociation constant of weak acid with the degree of dissociation and concentration of C. இப்போ இந்த இடத்துல degree of dissociation அப்படிங்கிறது alpha is equal to number of moles dissociated divided by total number of moles அப்படின்னு சொல்லுவோம். இப்போ consider a weak acid, that is acidic acid, அதனுடைய dissociation எழுதுறோம். acidic acid dissociate ஆகி H plus and CH3CO minus ions கொடுக்குது. இதுக்கு நம்ம என்ன பண்றோம் அப்படி கேட்டா dissociation constant எழுதுறோம். dissociation constant அப்படிங்கிறது product உடைய equilibrium concentration divided by reactant உடைய equilibrium concentration. இப்போ K is equal to H plus ion concentration into CH3CO minus concentration divided by acidic acid concentration. அப்போ இந்த இடத்துல ஈக்குலிபிரியத்துல இதனுடைய கான்சன்ட்ரேஷன் கண்டுபிடிச்சு இங்க கொண்டாந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணா we get Ka. இப்போ இந்த அசிட்டிக் ஆசிட் டிசோசியேட் ஆகிறதுல இப்போ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் CH3COH H plus and CH3CO minus தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். இப்போ இதுல இனிஷியல் நம்பர் ஆஃப் மோல்ஸ் எவ்வளவு எடுத்துக்கிட்டோம் அப்படி கேட்டா 1 மோல் எடுத்துக்கிட்டோம். இதுக்கு இருக்காது. இனிஷியல்லி ப்ராடக்ட் இருக்காது, ரியாக்டன்ட் மட்டும்தான் இருக்கும். இனிஷியல் நம்பர் ஆஃப் மோல்ஸ் அசிட்டிக் ஆசிட் 1. இப்போ இதுல இருந்து எவ்வளவு மோல் ரியாக்ட் ஆச்சு, தட் மீன் டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் பார்த்தீங்கன்னா டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் அசிட்டிக் ஆசிட் ஆல்பா. இது டிசோசியேட் ஆகாது, ஃபார்ம் பண்ணும். அப்போ இதுல இருந்து ஒரு ஆல்பா மோல் டிசோசியேட் ஆகி இது ஒரு ஆல்பா மோல் இது ஒரு ஆல்பா மோல் ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் இங்க என்ன ஆகும் அப்படி கேட்டா ஈக்குலிபிரியம் அட்டைன் ஆகும். ஈக்குலிபிரியம் அட்டைன் ஆனதுக்கு அப்புறம் இதுல ரிமைனிங் நம்பர் ஆஃப் மோல்ஸ் இதுல ரிமைனிங் நம்பர் ஆஃப் மோல்ஸ் என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்கிறோம். நம்பர் ஆஃப் மோல்ஸ் அட் ஈக்குலிபிரியம். இப்போ இதுல 1 எடுத்துக்கிட்டேன், அதுல ஆல்பா போயிடுச்சு, ரிமைனிங் எவ்வளவு இருக்கும், 1 மைனஸ் ஆல்பா இருக்கும். இப்போ இதுல எவ்வளவு ஃபார்ம் பண்ணிருக்கு, ஆல்பா ஃபார்ம் பண்ணிருக்கு. இதுல எவ்வளவு ஃபார்ம் பண்ணிருக்கு, ஆல்பா ஃபார்ம் பண்ணிருக்கு.
ஆனால் நமக்கு என்ன வேணும் அப்படி கேட்டால் ஈக்லிபிரியம் கான்சன்ட்ரேஷன் வேணும். இப்போ நம்பர் ஆஃப் மோட்ஸ் அட் ஈக்லிபிரியத்தில் சியால் மல்டிப்ளை பண்ணால் we get ஈக்லிபிரியம் கான்சன்ட்ரேஷன். ஸோ 1 மைனஸ் ஆல்ஃபா இன்டு சி, ஆல்ஃபா இன்டு சி, ஆல்ஃபா இன்டு சி. இந்த வேல்யூஸை கொண்டாந்து கேஏல சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஹெச் பிளஸ் அதோடைய கான்சன்ட்ரேஷன் ஆல்ஃபா இன்டு சி, CH3CO மைனஸ் ஓட வேல்யூ ஆல்ஃபா இன்டு சி, ரெண்டையும் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். டிவைடட் பை அசிட்டிக் ஆசிட். அசிட்டிக் ஆசிடோடைய வேல்யூஸ் வந்து 1 மைனஸ் ஆல்ஃபா இன்டு சி, அதே இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். சப்ஸ்டியூட் பண்ணதுக்கப்புறம் KA is equal to ஆல்ஃபா இன்டு சி டிவைடட் பை 1 மைனஸ் ஆல்ஃபா இன்டு சி. அப்போ இந்த சி இந்த சிஏ என்ன பண்ணுறோம், கேன்சல் பண்ணுறோம். கேன்சல் பண்ணால் we get ஆல்ஃபா இன்டு ஆல்ஃபா ஸ்கொயர் சி டிவைடட் பை 1 மைனஸ் ஆல்ஃபா சி. இப்போ K is equal to ஆல்ஃபா ஸ்கொயர் சி டிவைடட் பை 1 மைனஸ் ஆல்ஃபா சி. இப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது the dissociation of weak acid வந்து பார்த்தீங்கன்னா வெரி வெரி ஸ்மால் எக்ஸ்டெண்டாக இருக்கும். அப்போ ஒன்றை கம்பேர் பண்ணும்போது ஆல்ஃபாவோட வேல்யூ ஸோ ஸ்மால், ஹென்ஸ் the denominator 1 minus alpha it becomes 1. So the Ka is equal to alpha squared C ஆயிடும். இதுதான் ஆஸ்வால்ட் டைலூஷன் லா அப்படின்னு சொல்லுவோம். இது வரைக்கும் நம்ம எழுதினாவே போதும் ஆஸ்வால்ட் டைலூஷன் லா. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ராப்ளத்தில் என்னென்ன கேட்கலாம், ப்ராப்ளத்தில் தேவைப்படுற ஃபார்முலாஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்குறோம். இப்போ ஆஸ்வால்ட் டைலூஷன் லா என்ன சொல்லுது, K is equal to ஆல்ஃபா ஸ்கொயர்டு சி. இந்த இடத்துல ஆல்ஃபா அப்படிங்கிறது என்னன்னு பார்க்குறோம். ஆல்ஃபாங்கிறது என்ன, இது அந்த சைடு கொண்டு போயிட்டுனா ஆல்ஃபா ஸ்கொயர்டு இஸ் ஈக்குவல் டு KA பை சி. அப்போ ஆல்ஃபாங்கிறது ரூட், ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் KA பை சியா மாறும். அதாவது டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் கொடுத்துட்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் வீக் ஆசிட் கொடுத்துட்டு ஆல்ஃபா கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். இதே மாதிரி இப்போ நம்ம அந்த டெவலப் காலத்தில் பார்த்தோம் ஹெச் பிளஸ் ஐயோடைய கான்சன்ட்ரேஷன் என்னன்னு பார்த்தோம், ஆல்ஃபா இன்டு சி. ஹெச் பிளஸ் ஓடைய கான்சன்ட்ரேஷன் தட் இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா இன்டு சி. இப்போ ஒரு வீக் ஆசிட் கொடுத்துட்டு அதுக்கு pH வேல்யூ கேட்குறாங்க. pH கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா வேணும் மைனஸ் லாக் ஹெச் பிளஸ் ஓடைய கான்சன்ட்ரேஷன். ஆனால் வீக் ஆசிட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபுல்லாக அந்த ஹெச் பிளஸ் ஓடைய கான்சன்ட்ரேஷனை ஃபர்னிஷ் பண்ணாது. ஃபர்னிஷ் பண்ணலை அப்படிங்கிறதுனால பிகாஸ் அது வீக் ஆசிட். அப்போ அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண முடியாது அப்படி கேட்டால் pH வேல்யூ கண்டுபிடிக்க முடியாது. இப்போ அந்த pH வேல்யூ கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிறதுனால ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படி கேட்டால் வீக் ஆசிட்டுடைய ஹெச் பிளஸ் அதோடைய கான்சன்ட்ரேஷன் கண்டுபிடிக்கணும் பை யூசிங் ஆல்ஃபா இன்டு சி. ஆல்ஃபா கொடுப்பாங்க, சி கொடுத்துருவாங்க. ஏன்னா இந்த டைரக்டாக இந்த கான்சன்ட்ரேஷனை pHக்காக நம்ம எடுத்துக்க முடியாது. அதனால என்ன பண்ணுறோம், ஆல்ஃபா இன்டு சிஎல், ஆல்ஃபாவையும் சியையும் மல்டிப்ளை பண்ணால் ஹெச் பிளஸ் அயன் கான்சன்ட்ரேஷன் வரும். அந்த ஹெச் பிளஸ் அயன் கான்சன்ட்ரேஷனை கொண்டு pHல சப்ஸ்டியூட் பண்ணி we can find out pH value. இப்போ இது ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். இன்னும் மேலே பார்த்தீங்கன்னா இப்போ ஆல்ஃபா அப்படிங்கிறது என்ன, ரூட் ஆஃப் KA பை சி. அந்த வேல்யூஸ் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஹெச் பிளஸ் அயன் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் KA பை சி. இப்போ இது சி அப்படின்னு சொல்லுவோம். இந்த சி அப்படிங்கிறது முன்னாடி எப்படி இருக்கலாம், ரூட் சி ஸ்கொயர்டுன்னு இருக்கலாம். அப்போ ஹெச் பிளஸ் அயன் கான்சன்ட்ரேஷன் தட் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் KA இன்டு சி ஸ்கொயர் டிவைட் பை சி. அப்போ இந்த ஒரு சிக்கு இந்த ஒரு சிக்கு என்ன பண்ணுறோம், கேன்சல் பண்ணுறோம். கேன்சல் பண்ணால் ரிமைனிங் என்ன இருக்கும், ரூட் ஆஃப் KA இன்டு சி இருக்கும். ரூட் ஆஃப் KA இன்டு சி, அதாவது KA கொடுத்துட்டு சி கொடுத்துட்டு ஹெச் பிளஸ் அயன் கான்சன்ட்ரேஷன் கண்டுபிடிச்சி pH கண்டுபிடிக்கிறோம். ஆக்சுவலாக கொஸ்டினில் என்ன பண்ணுவாங்கன்னா KA கொடுப்பாங்க, சி கொடுப்பாங்க, pH கேட்பாங்க. pH கண்டுபிடிக்கிறதுக்கு வேணும் ஃபார்முலா pH இஸ் ஈக்குவல் டு நெகட்டிவ் லாகரிதம் ஆஃப் ஹெச் பிளஸ் அயன் கான்சன்ட்ரேஷன். இப்போ ஹெச் பிளஸ் அயன் கான்சன்ட்ரேஷன் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் pH ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் வந்து ப்ராப்ளத்தில் யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் ஒன், இந்த ஆஸ்வால்ட் டைலூஷன் லாவில் எப்படி கொஸ்டின்ஸ் கேட்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, derive an expression for Oswald dilution law. இது புக் பேக்கில் கொஸ்டின் நம்பர் 12ல இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின். நெக்ஸ்ட், ஸ்டேட் ஆஸ்வால்ட் டைலூஷன் லா அப்படின்னு 2 or 3 மார்க்ஸ் கொஸ்டின்ல கேட்கலாம். இப்போ இதுக்கு வந்து நம்ம சிம்பிளா வந்து இட் ரிலேட்ஸ் த டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் ஆஃப் வீக் ஆசிட் வித் டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் அண்ட் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் வீக் ஆசிட்னு எழுதினா போதும். அதோட சேர்த்து நம்ம என்ன எழுதலாம், K is equal to ஆல்ஃபா ஸ்கொயர்டு சின்னு எழுதினா போதும். ஏன்னா சம்டைம் இது மட்டும் எழுதுனாவே 2 மார்க்ஸ் கொடுத்துட்றாங்க. பட் நீங்கள் எழுதும்போது ரெண்டுமே எழுதுங்க. ஏன்னா இந்த கீ ஆன்சர் வந்து டைம் டு டைம் வேரி ஆகும். எப்போதுமே ஒரு ஸ்டாண்டர்ட் கீ கிடையாது நமக்கு. அது கீ செட் பண்ணுறவங்களை பொறுத்து இதுக்கு 1 மார்க் கொடுத்துட்டு இதுக்கு 1 மார்க் கூட கொடுக்கலாம். சம்டைம் இது எழுதுனா 2 மார்க்ஸ், இல்லைன்னா இது மட்டும் எழுதுனா 2 மார்க்ஸ் கூட கொடுக்கலாம். அதனால் எழுதும்போது நீங்கள் இது ரெண்டுமே எழுதிடுங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும்.
அப்போ ஸ்டேட் ஆஸ்வால்ட் டைலூஷன் லா 2 மார்க் ஆர் 3 மார்க்ஸில் கேட்டாங்கன்னா நீங்கள் இதை மட்டும் எழுதினா போதும். derive an expression for Oswald dilution கேட்டாங்கன்னா அந்த derivation ஃபுல்லாக எழுதணும். Next one, relation between pH and pOH. Already we know what is pH. pH is equal to negative logarithm of H3O plus ion concentration. இது equation 1 வச்சுக்கிறோம். pOH is equal to negative logarithm of OH minus ion concentration. இது equation 2 வச்சுக்கிறோம். இந்த equation 1ஐயும் 2ஐயும் என்ன பண்ண போறோம்? ஆட் பண்ண போறோம். Adding equation 1 and 2. That means pH plus pOH that is equal to minus log H3O plus ion concentration plus minus log OH minus ion concentration. இந்த plus minus multiply ஆயிடும், minus ஆயிடும். So the pH plus pOH that is equal to minus log H3O plus ion concentration minus log OH minus ion concentration வந்துடும். இந்த மைனஸை காமனா வெளியில எடுக்கிறோம். காமனா வெளியில எடுக்கும் பொழுது என்ன ஆயிடும்? மைனஸ் log H3O plus ion concentration plus log OH minus ion concentration வந்துடும். மைனஸ் log இந்த ஆன்சர் வந்துடும். அப்படியே இது log H3 plus ion concentration, இது log OH minus ion concentration. Already we know the log A plus log B that is equal to log A and B. இந்த plus என்ன ஆயிடும்? மல்டிப்ளிகேஷனா மாறிடும். இப்போ log Aங்கிறது H3O plus ion, log Bங்கிறது OH minus ion. அப்போ the equation becomes log A and B. That means minus log H3O plus ion OH minus ion வந்துடும். இப்போ pH plus pOH that is equal to minus log H3O plus ion and OH minus ion வந்துடுச்சு. இப்போ இந்த இடத்துல அயானிக் ப்ராடக்ட் ஆஃப் வாட்டர்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். H3O plus ion concentration into OH minus concentration that is equal to Kw. இப்போ H3O plus and OH minus என்ன பண்றோம்? Kw போடுறோம். So the equation becomes pH plus pOH that is equal to minus log 10 Kw. Already we know pKw that is equal to minus log Kw. இப்போ minus log Kw க்கு பதிலா என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம்? pKw சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். So this equation becomes pH plus pOH that is equal to pKw. At 25 degrees Celsius, pH plus pOH that is equal to 14. இதுதான் relationship between pH and pOH. pH plus pOH that is equal to pKw. Once again repeat பண்றோம். Relation between pH and pOHல pH is equal to minus log H3 plus ion concentration. pOH is equal to minus log OH minus ion concentration. இப்போ அது ரெண்டு ஈக்குவேஷன் என்ன பண்றோம் அப்படி கேட்டா ஆட் பண்றோம். adding equation 1 and 2 ரெண்டையும் ஆட் பண்ணும்போது pH plus pOH that is equal to minus log H3O plus ion concentration minus log OH minus concentration. இப்போ இந்த மைனஸை காமனா வெளியில எடுக்கிறோம். காமனா வெளியில எடுக்கும்போது the equation becomes minus log H3O plus ion concentration plus log OH minus ion concentration வந்துரும். இந்த இடத்துல plus அப்படிங்கிறது logல என்ன ஆயிடும்? மல்டிப்ளிகேஷன் ஆயிடும். we know log A plus log B that is equal to log A and B. So the pH plus pOH is equal to minus log H3O plus and OH minus வந்துரும். இப்போ இந்த இடத்துல அயானிக் ப்ராடக்ட் ஆஃப் வாட்டர்ல டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். H3 plus ion concentration and OH minus ion concentration is equal to Kw. அதை கொண்டாந்து இங்க சப்ஸ்டிட்யூட் பண்றோம். pH plus pOH is equal to minus log Kw to base 10. Already we know pKw that is equal to minus log Kw. அப்போ minus log Kw க்கு பதிலா என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம்? pKw சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். அப்போ pH plus pOH that is equal to pKw. At 25 degrees Celsius, pH plus pOH that is equal to 14. இது ப்ராப்ளத்தில் யூஸ் ஆகும். இதுதான் ரிலேஷன் between pH and pOH. இப்போ இந்த ரிலேஷன் between pH and pOHல கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்கன்னா derive the relation between pH and pOH கேட்கலாம். அந்த டெரிவேஷன் ஃபுல்லாவே நம்ம எழுதணும். Thank you students.